வேதம்னா என்ன? முதல் வேதம்னா நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது கிடையாது. வேதம் நல்லா கவனிங்க. நீங்கள் கையில் வச்சுட்டு இருக்கிறது வேதம்னு சொல்கிறீங்க. ஆமா, ரைட்? எஸ் ஆர் நோ? இப்போ நான் அடுத்த கேள்வி உங்ககிட்ட கேட்பேன். மோசே யோசுவா கிட்ட ஒரு வேதம் கொடுத்தாரு. அப்போ அது என்ன? யோசுவா கிட்ட கடவுள் சொல்றாரு, நீ வேதத்தை என்ன செய்யணும்? இரவும் பகலும் உன் வாயில போட்டு மர்மரிங் பண்ணிக்கிட்டே இருக்கணும். தட் மீன்ஸ் தியானம் பண்ணிக்கிட்டே இருக்கணும்னு சொல்றாரு. சங்கீதக்காரன் தாவீது சொல்றாரு, சங்கீதம் 1:2 நினைக்கிறேன், கர்த்தருடைய வேதத்திலே பிரியமாயிருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்திலே தியானமாயிருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஆமா, ரைட்? இந்த வசனம் அங்க இருக்கா? இப்போ அடுத்த கேள்வி வரும். இப்போ இங்க வேதம்னா என்ன? நல்லா கவனிங்க. வேதம்னா வசனம். வேதம்னா வசனம். இப்போ நீங்க கேட்கலாம், அப்ப பாஸ்டர் என்கிட்ட இருக்கிறது வேதமாச்சே. நல்லா கவனிங்க, உங்ககிட்ட இருக்கிறது வேதம் இல்லை, வசனம். வசனம் அடங்கிய ஒரு நூல், ஒரு புக். நீங்க இத இப்பொழுதுல வாசிக்கிறீங்க. எப்போ வாசிக்கிறீங்க? நீங்க எப்போ எடுத்து படிச்சாலும் அது இப்போ இருக்கிற மாதிரியே உங்களுக்கு ஒரு ஃபீலிங்கா இருக்கும். நல்லா கவனிங்க. கடவுள் எப்பெல்லாம் உங்ககிட்ட பேசுறாரோ அந்த வார்த்தை எல்லாமே பிரசன்ட்ல தான் அவர் பேசுவார். ஆஹா. இப்போ நான் பேசிக்கிட்டு இருக்கிறது நீங்க எழுதினாலும் அதை ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணாலும் அது வேதம். நான் பேசுறது உங்களுக்கு விளங்குதா? இப்போ நான் பேசிட்டு இருக்கிற வார்த்தையை நீங்க எழுதி வச்சு நீங்க ஒரு புக்கா ரிலீஸ் பண்ணாலும் அது என்னதுதான்? வேதம். அப்போ வேதம்னா என்ன? கடவுள் இப்போ உங்களுக்குன்னு என்ன பேசுறாரு? ஒரு நாள் ஒரு சிஸ்டர் என்கிட்ட சொன்னாங்க, நான் பைபிள் இப்படி திறந்த உடனே திகையாதே நான் உன் தேவன் அப்படின்னு வந்துச்சு பாஸ்டர். இன்னொரு பிரதர் சொன்னாரு, இப்படி நான் திறந்த உடனே நீ சபிக்கப்பட்டு போவாய். பாஸ்டர் இப்போ நான் எதை எடுத்துக்கிறது? என் ஒய்ஃபுக்கு வந்ததை எடுத்துக்கிட்டுமா இல்லை எனக்கு வந்ததே? நல்லா கவனிங்க. கடவுள் இது உங்ககிட்ட பேசல. இது மோசே கிட்டையும் எரேமியா கிட்டையும் ஏசையா கிட்டையும் அப்புறம் யாரு தாவீது கிட்டையும் சாலமோன் கிட்டையும் இவங்க கிட்ட இதெல்லாமே பேசுனது. ஈவன் மத்தேயு எழுதுறாரு. மத்தேயு யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? ஒரு ஜீவ். லூக்கா யாரு? அவர் ஒரு ஜென்டைல். தட் மீன்ஸ் கிரீக்கர்கள். இவங்க கிட்ட பேசுனதை ஒருத்தர் எழுதுறாரு, இன்னொருத்தர் கிட்ட பேசுனதை இன்னொருத்தர் எழுதுறாரு. தட் மீன்ஸ் அவங்க புரிஞ்சு கொண்டதை அவங்க புரிந்து கொண்டதை தான் ஒரு நூலா என்ன செய்திருக்காங்க? எழுதியிருக்காங்க. இப்போ உங்களுக்கு விளங்குதா? இயேசு இருக்கிறப்போ அப்போஸ்தலனாகிய பவுல் இல்லை, பிறக்கவே இல்லை. அப்போஸ்தலனாகிய பவுல் பிறந்தாரா? அவர் அங்கே எழுதி வச்சிருக்காரு நான் இல்லைன்னு. இயேசு கூட அப்ப யார் யார் இருந்தது? பேதுரு, யோவான், அந்திரேயா, யாக்கோபு, லூக்கா, பிலிப்பு, யூதாஸ்காரியோத்து, தோமா, அப்புறம் ஒரு 70 பேர் இருந்தாங்க. அப்புறம் ஒரு நிறைய கூட்டம் வந்துச்சு. சரி, ரைட், இருந்துட்டு போட்டோம். இவங்கெல்லாம் ஒவ்வொருத்தரும் இயேசுவை எப்படி உணர்ந்தாங்களோ எப்படி பார்த்தாங்களோ அதை தான் எழுதி வச்சிருக்காங்க. நம்ம என்ன செய்யறோம்? அதை எடுத்து ரீட் பண்றோம், வாசிக்கிறோம். அப்ப கடவுளுடைய வேதம்னா என்ன? கடவுள் உங்ககிட்ட என்ன பேசுறாரோ அதை நீங்க எழுதி வச்சு அதை டெய்லி எடுத்து நீங்க படிக்கிறப்போ உருவாகுது பாத்தீங்களா? அந்த சவுண்டு சத்தம், அதுதான் வேதம்.